வணக்கம். காரைமுரசு செய்திகள். காரைக்காலில் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கில் நேற்று முன்தினம் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் நேரடியாக சரணடைந்த ஜேசிபி ஆனந்த் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கு தொடர்பாக காரைக்கால் முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்த ஜேசிபி ஆனந்தை காரைமுரசுக்காக சந்திக்க முயன்றோம். தொடர்ந்து ஜேசிபி ஆனந்த் தரப்பிலிருந்து இந்த வழக்கு தொடர்பான சில விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தான் உண்மையில் நிரபராதி எனவும் தன் மீது எந்த மோசடி குற்ற வழக்கம் இல்லை என்றும் ஜேசிபி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் தனக்கு முதல் வழக்கு என்றும் நில அபகரிப்பை பொறுத்தவரை தான் எந்த சதியிலும் ஈடுபடவில்லை, அடிப்படையில் தான் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர் என்பதாலும் வீட்டுமனை தொழிலில் முதன்மையாக ஈடுபட்டு வந்ததால் தன்னை மணி மோசடியில் ஈடுபட்டவர்கள் அணுகியதாக தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 3ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தபோது உண்மை குற்றவாளிகள் தப்பிச் செல்ல வசதியாக அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தன் ஒருவர் மீது சுமத்தி உண்மை குற்றவாளிகளை வழக்கிலிருந்து விடுவிக்க திட்டமிடப்பட்டிருந்ததால் அச்சம் காரணமாக தலைமறை வாழ்க்கை வாழ வேண்டியதாகிவிட்டது. மேலும் காரைக்காலிலிருந்து தப்பிச் சென்று கோவை ஈஷா மையத்தில் யோகாசனம் செய்த பின் பழனி முருகனை தரிசித்ததாக ஜேசிபி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அதன் பிறகே சென்னையில் வழக்கறிஞரை சந்தித்ததாக ஜேசிபி ஆனந்த் தெரிவித்துள்ளார். குடும்பம், மனைவி, பிள்ளைகளை விட்டு நீண்ட நாள் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தனக்கு நரகமாகவே கழிந்ததாக ஜேசிபி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கறிஞர்களின் வழிகாட்டுதல்படியே முன்பே சரணடைய ஆயத்தமாக இருந்ததாகவும் தசரா விடுமுறை மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் குறிப்பிட்ட நீதிபதி நியமனம் தாமதித்ததால் தான் சரணடைவதில் சற்று பின்னடைவு நேர்ந்ததாக ஜேசிபி ஆனந்த் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வழக்கு சம்பந்தமான அத்தனை உண்மைகளும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஜேசிபி ஆனந்த் கூறியுள்ளார். காரைக்கால் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜேசிபி ஆனந்தை போலீஸ் காவலில் எடுக்க முயன்று வருகின்றனர். ஆனால் நீதிபதி உத்தரவின்படி ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து காரைக்கால் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜேசிபி ஆனந்தை போலீஸ் காவலில் எடுக்க மனு தாக்கல் செய்து இருப்பதாக கூறப்படுகிறது. போலீஸ் விசாரணையில் அவர் கூறப்போகும் பல தகவல்கள் புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. காரைமுரசு சேனலுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.